நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து புளியோதரையும் காய் கூட்டும் செய்யலாம். என்னங்க இது வந்து இன்னைக்கு புளியோதரைக்கு என்ன வேணும் அப்படின்னா, கொஞ்சம் போல் புளியை கரைச்சி இந்த எடுத்து வச்சுருக்கோம். புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த அதுக்குரிய தேவையான ஜாமான்கள் வந்து கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு, பச்சை கடலை, இது வந்து கொஞ்சம் நயம் கடலைப்பருப்பு, இது வந்து வத்தல், ஒரு 3 வத்தல் எடுத்துக்கோங்க போதும். கொஞ்சம் கருவேப்பில்லை, கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சத்தூள், இதெல்லாம் வச்சு பயன்படுத்தலாம் நம்ம இன்றைக்கி. இப்போ என்ன செய்கிறோம்னா, இந்த பருப்புகளை வறுத்து வச்சுக்கலாம். பருப்புகள்லாம் நம்ம வந்து வறுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் போல் எண்ணெய் கூட ஊற்றி வறுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் வறுத்து எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியே வருங்க, நல்லா இருக்கும். நல்லா வறுத்துட்டோம் பாருங்க, நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த பருப்புகள்லாம் வந்து கொதி வந்து கொஞ்சம் இறக்க போகும்போது போடலாம். என்ன அப்படின்னா, அது எல்லாமே புளிப்பு சேர்ந்துருச்சு அப்படின்னா பருப்புகளுக்குள்ளே புளிப்பு போயிடுது. அப்புறம் வந்து சாப்பாடு நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால் வந்து வறுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் கிண்டும் போது கூட போட்டு கிண்டலாம். அதனால் ஒன்றும் இல்லை, பரவாயில்லை. இது வறுத்துருச்சு, இது வறுத்தாச்சு. இதை எடுத்து இதையும் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்க தாளிச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே ஊற்றலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 100-150 எண்ணெய், 200 எண்ணெய்க்கு பக்கம் ஊற்றுங்க, ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து கடுகு போடலாம். கடுகு போடலாம். பொரியட்டும். கடுகு போட்டாச்சு. அடுத்து வத்தலும் கருவேப்பிள்ளையும் கொஞ்சம் கொஞ்சம் புளி கரைசல், கொஞ்சம் கப்பி இருந்தாலும் கூட அதில் வந்துடும்ல, அதனால் கொஞ்சம் கையையும் வச்சு நீங்கள் வந்து எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே அதில் போட்டுக்கோங்க. ஒரு 200 புளி போடுங்க போதும். 200 புளி போட்டால் ஒரு அரைப்படி 3/4 கிலோ அரிசிக்கு சரியாகும். சுரேஷா இந்தவா பாருங்க, இதோட வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள்,
ஓகேங்களா? பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். பெருங்காயத்தூள் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருவோம். புளியோதரை போதும். அதில் நம்ம வந்து கொஞ்சம் வெந்தய பொடி கொஞ்சம் வறுத்து, வெந்தய பொடி கொஞ்சம் இருக்காங்கம்மா, வெந்தய பொடி கொஞ்சம் நுணுக்கி வச்சுக்கோங்க. வெந்தய பொடி கொஞ்சம் நுணுக்கி வச்சு அதையும் சேர்ந்து போட்டுக்கலாம் நம்ம. போட்டு அடுத்ததாக உப்பை போட்டுக்கலாம். உப்பு அடுத்து நம்ம உப்பு கரெக்டாக இருந்தால் தான் சாப்பாடும் நல்லாயிருக்கும். போதும். உப்பு பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம், ரொம்ப போயிடும். சரி, இது வந்து என்ன செய்யணும், நல்லா கொதிச்சு, அதாவது கொதிச்சு இறக்க போகும்போது எண்ணெய் மேலே நிற்கணும், அந்த சாந்து கீழே போகணும். அப்படி இருந்தால் தான் வந்து குழம்பு கெடாது, சாப்பாடும் கெடாது. இந்த பாருங்கள், நல்லா கலராக வந்துருச்சு பாருங்கள். ஒரு 200 புளி போட்டால் போதும் உங்களுக்கு. இந்த கலராக வந்துருச்சு. இது நல்லா கொதித்து எண்ணெய் மேலே மிதக்கவும் கீழே சார்ந்து இருக்கிறது மாதிரி வரும்போது இறக்கிடலாம் நம்ம. அடுத்து வந்து நம்ம இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு காய் சுண்ட வைக்க போகிறோம். நம்ம காய் சுண்ட வைக்கிறதுக்கு என்னென்ன காய் அப்படின்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாம். கத்திரிக்காய் ஒரு 4 காய், உருளைக்கிழங்கு 2, முருங்கைக்காய் 2 நறுக்கி வச்சுருக்கோம். அதை என்ன செய்யலாம், இப்போ நம்ம தாளித்து விடலாம். அதையும் காய் கூட்டு இங்கே மண்ணை நம்ம வந்து இப்போ காய் கூட்டு வச்சிடலாம். அதுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், போதும் எண்ணெய். கடுகு, உளுந்தம் பருப்பு நல்லா பொரியவும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். பொரிஞ்சிடுச்சு பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். வெங்காயம் போடலாம். ஓகே, போதும். இப்போ கஞ்சி வச்சுக்கலாம். ஒரு கஞ்சி சூப்பராக ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. இந்த கஞ்சி வச்சுக்கலாம். புளியோதரைக்கு காய் கூட்டுக்கு தான் செட் ஆகும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அப்படியே கிண்டி விட்டுக்கிறோம். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, கிண்டாமல் இருக்கக்கூடாது. இது அப்பப்போ கிண்டி பார்த்துக்கோங்க. நம்ம காய் நறுக்கி வச்சுருந்தோம் பாருங்க, அதை போதும். அது நல்லா செவந்து வந்துருச்சு. என்னப்பா, வர்றேன். பேரன் கூப்பிடுறாங்கம்மா, எதுக்கோ கூப்பிடுறா. சாக்லேட் வேணுமா, சாக்லேட் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து சமைங்கங்கிறாரு. இன்னும்மா சரி, இரு தம்பி வர்றேன். இருங்கய்யா செல்லம், இருங்க செல்லம். தேவையான தண்ணி ஊற்றிட்டு மிளகாப்பொடி போடலாம். நம்ம வீட்டுப்பொடி மிளகாப்பொடி.
வீட்டு மிளகாய் பொடி. இது போட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் போல் புளி ஊற வச்சிடலாம். புளி ஊற வச்சு அந்த புளியை காயெல்லாம் வெந்ததுக்கு பின்னாடி கொஞ்சம் புளியும் ஒரே ஒரு தக்காளியும் கரைச்சி விட்டு நம்ம இறக்க போகும்போது புளியை ஊற்றி இறக்கிடலாம். நம்ம இப்போ இது வேகட்டும், கொஞ்சம் வேகும். அப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு 3/4 வெந்த உடனே 3/4 வந்தோடனே புளிகளை ஊற்றி நம்ம இறக்கலாம். பாருங்கள், ஒரு பெரிய நெல்லிக்காய் கொய்யாக்காய் அளவுக்கு போடுங்க. போட்டு ஒரு தக்காளி போட்டிங்கன்னா சரியாக போயிடும். இந்த புளியை நான் இப்போ ஊற வைக்க போகிறேன். புளி தொக்கு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். அந்த எண்ணெய் தனியாக மேலே மிதக்குது பாருங்கள். அந்த எண்ணெய் கை சுத்தாது, எண்ணெய் தனியாக மிதக்குது. அந்த சாந்து அடியில் இருக்குது. இப்படி வரும்போது இறக்கி வச்சா தான் அந்த குழம்பு கெடாது. இப்போ நம்ம சாப்பாடு ஆற வச்சுருக்கோம். இந்த குழம்பு கொஞ்சம் ஆறவும் தான் சாப்பாடு கிண்டணும். அப்போ தான் வந்து நல்லா விதையாக நல்லாயிருக்கும். இல்லைன்னா கசகசன்னு போயிடும். இப்போ நம்ம வந்து இறக்க போகும்போது இந்த இதுக்கெல்லாம் அப்படியே போட்டு விட்டுறலாம். இந்த பருப்புகள் வறுத்தோம்னா அதை இப்போ தான் போடணும். ஏன்னா முதவே போட்டால் புளிப்பு அதில் ஏறி இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப பருப்பெல்லாம் புளிப்பாகிடும். இப்போ போட்டு விட்டு லேசாக ஒரு கொதிக்கவும் நம்ம இறக்கி வச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் அதிலே இந்த சூட்லேயே கொஞ்சம் நமுந்துக்கும்ல, அப்போ சாப்பிட நல்லாயிருக்கும். போதும், நம்ம இறக்கிடலாமா? போதும், நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் குழம்பு. நிறுத்து பாருங்கள். இந்த கொஞ்சம் புளி கரைசல், இந்த சொன்னேன்ல அந்த புளி, இந்த ஒரு தக்காளியும் போடுங்க, சரியாக போயிடும். நம்ம வந்து இப்போ புளி கரைசலை ஊற்றி விடலாம். ஏன்னா என்ன தான் தக்காளி போட்டாலும் கொஞ்சம் புளி ஊற்றினா தான் அதுக்கு வந்து நல்லாயிருக்கும். சரி, அதுக்கு வந்து கொஞ்சம் கொதிச்சு வேகவும் நம்ம இறக்கிடலாம். ஒரு அரை தக்காளி கையில் கசிக்கிட்டோம். ஒரு தக்காளி போட்டு விடுங்க, அப்படியே வெந்துடும். அவ்வளோதான். புளியோதரை காய் கூட்டு. ஓகே, காய் ஓகே. எல்லாம் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்துருச்சு. இந்த சாந்து மாதிரி நல்லா இருக்கும் பாருங்க. புளியோதரைக்கும் காய் கூட்டுக்கும் வச்சுருப்போம்ட்டா அதெல்லாம் காம்பினேஷன். என்னம்மா நாமினேஷன் என்ன சொல்லுவோம்? காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் வந்து நம்ம சாப்பாடு கிண்டணும். எல்லாம் ஆறிடுச்சு, நம்ம கிண்டிடலாம். நம்ம இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமா? கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். புளியோதரை காய் போட்டு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு, வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னும் நாளைக்கு நான் வேறு டிஷ்ஷும் செஞ்சு காமிக்கலாம். நல்லா இருக்குது, சாப்பாடு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்க. காய் போட்டு எங்கள் பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, பாய்.